ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாப்பிங் ட்ரீ வந்து ஆட் ஆன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஆட் ஆன்ஸில் போயிட்டு அங்கே எஸ்ஏபி அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த சாப்ளிங் டிஜென்ரேட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடில் போயிட்டு கருவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாப்ளிங் ட்ரீ இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரீசெட் லோட் ப்ரீசெட்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி ப்ரீசெட்டாகவே இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஒரு 10-15க்கு மேலே ஒரு ட்ரீ வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரீயை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ட்ரீஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட பிரான்ச் வந்து எவ்வளோ இருக்கணும், அதோட கிளைகள் வந்து எவ்வளோ இருக்கணும், ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளைகள் உள்ள ரிங்ஸ் அந்த இது எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேண்டமாக சீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரீ வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா எல்லா ட்ரீயும் ஒரே மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் வேடாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு ட்ரீயும் ஒவ்வொரு மாதிரி க்ரோ ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாகவே ஒரு ட்ரீ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.